عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. அனைத்து புகழ்ச்சிகளும் ஏகன் ஒருவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் அகலித்திருப்போர் அருட்புரையாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறிந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபூதாபீன்கள் மற்றும் உண்மை விசுவாசிகளாகும் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் அல்லாஹ்வின் பற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. மழை நமக்கு தரும் பாடமும் படிப்பினை என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த மழையுடைய நீரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது திருமலை குர்ஆனில் 21வது அத்தியாயம் 30வது வசனத்தில் வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய், நீரிலிருந்து நாம் உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பை பற்றி, அந்த படைப்பு நீரிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்தான், உருவாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். அந்த நீரில் வந்த ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத், அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதி வ தஹவ்வுலி ஆஃபியதி வ ஃபுஜாஅத்தி நிஅமதி வ ஜமீஇ ஸக்தி. அல்லாஹ்வே, நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஸவாலி நிஅமதி, உன்னுடைய நிஅமத் என்னிடமிருந்து பறிபோவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய நியமத்துகள் எல்லாம் நம்மிடமிருந்து சென்று விடுவதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத் நம்மை விட்டு சென்று விட்டால் நம்மால் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்துவிட முடியுமா? முடியவே முடியாது. அல்லாஹ்வுடைய எல்லா நியமத்தும் நமக்கு வேண்டும். ஒரு நியமத் நம்மிடமிருந்து சென்று விட்டால் நமக்கு பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பமாகிறது. மேலும் புகாரிலே 2320வது செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் மரத்தை நடுகிறார், அந்த மரத்தை நட்டுவிட்டாலோ பயிரிட்டாலோ அதிலிருந்து பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாம் அதை சாப்பிடுகிறது. அது சாப்பிட்டால் அதன் கூட உங்களுக்கு சதகாவாக அது அமைந்து விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மரத்தினால் பயன்பெறக்கூடியதாக உயிரினங்கள், பறவைகள், விலங்கினங்கள் நிழல் தரக்கூடியதாக மனிதனுக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த ஒரு மரம் நாம் நிழல் தருவதற்காக வீட்டிலே
மரம் நடுவதனால் சுற்றுச்சூழலை அது பாதுகாக்கிறது என்று சொல்கிறார் அறிவியல் மூலமாக. மரம் நடுவதால் காற்றை சுத்தப்படுத்துகிறது, மரம் நடுவதால் வெப்பத்தை அது தணிக்கிறது. அதே போல மரம் நடுவதால் நம்முடைய நன்மை நம்முடைய மனநலத்திற்கு, பிளட் பிரஷர் பிபி இருக்குது இல்லையா, அதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த பச்சை பசையல் என்று அந்த காணக்கூடிய காட்சிகளை பார்த்தால் மனதிற்கு நிம்மதி தந்து விடுகிறது என்று அறிவியல் பூர்வமாக WHO உலக சுகாதார மையம் சொல்லி இருக்கிறது. பறவைகள் தங்குமிடமாக, அது வாழ்விடமாக அமைகிறது. அதே போல மரம் நடுவதால் கார்பன் டை ஆக்சைடை அந்த மர இலைகள் அது சேமிக்கிறது. இப்படி நன்மைகள் அறிவியல் பூர்வமாகவும் சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மரம் நட்டுவிட்டால் மட்டுமே மழை வரும் என்று அறிவியல் சொல்லவில்லை. ஒரு மரம் நட்டுவிட்டால் அதை மாத்திரம் நாம் எதிர்பார்த்து மழையை எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் அதற்கு காரணமாக மரங்களும் காடுகளும் இலைகள் வழியாக அந்த நீராவியை வெளிமண்டலத்திற்கு செலுத்தி அதை அதன் மூலமாக சயின்ஸ்ல என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஆவி உயிர்ப்பு என்று அறிவியல் இதை பற்றி சொல்கிறது. அதன் மூலமாக இலைகள் வழியாக நீராவியை வெளிமண்டலத்திற்கு அது செலுத்தி அதன் மூலமாக மழை வருகிறது. மாறாக நாம் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பாக இயற்கையினுடைய நீர் சுழற்சியை பாதுகாக்க உதவுகிறது என்று அறிவியல் சொல்கிறது. ஒரு நாள் நாம் இந்த உலகத்தில் இல்லாமல் போகலாம். ஒரு மரம் நட்டுவிட்டால் நமக்காக அந்த நம்முடைய மரணத்திற்கு பிறகும் கூட அது நமக்கு நன்மையாக ஜாலியாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் அதற்கான நன்மையை ஏற்படுத்துகிறார். அப்போ மழை நீரினுடைய பெருமதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்யும் பொழுது நீரை சிக்கனமாக பயன்படுத்த சொன்னார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன் கடமையான குளிப்பை எடுத்துக்கொண்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிக்கனமான நீரில் சிக்கனமாக பயன்படுத்தி கடமையான குளிப்பையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இந்த நீரினுடைய பெருமதியை நாம் இதன் மூலமாக நன்றாக புரிந்து கொள்ளலாம். அதே போல மழையினுடைய அந்த சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், புகாரிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இதற்காக சிறப்பு துஆவையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அது என்ன துஆ? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹ்வே மழையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கு, பயனுள்ள மழையை எங்களுக்கு தா என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே மழையை கேட்கும் பொழுது பயன் தரக்கூடிய மழையை கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த மழை விஷயமாக சொல்லி தந்திருக்கிறார். அதே போல திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா மழையை பற்றி சொல்லும் பொழுது வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, பாக்கியம் நிறைந்த இந்த நீரை, மழை நீரை வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா முபாரகா, பாக்கியம் நிறைந்த இந்த நீரை நாம் இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மழை நீரை பற்றி பாக்கியம் நிறைந்தது என்று அல்லாஹ் சொல்றோம். அப்போ மக்களுக்கு சோதனைகள், நெருக்கடிகள் அவருக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த நீரின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சோதனைகள், நெருக்கடி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சில நேரங்களில் எல்லா நேரமும் மனிதனுக்கு சரியாக நடந்து விட்டால் அல்லாஹ் மறந்து விடுவான். அப்போ அவனுக்கு ஒரு நெருக்கடி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி, ஒரு சோதனைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அதன் மூலமாக நமக்கு எச்சரிக்கை அல்லாஹ் செய்கிறான். அப்ப இந்த மாதிரி ஒரு நெருக்கடி, பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும் பொழுது மனிதன் சீர்தூக்கி தன்னுடைய நிலைகளை பற்றி நாம் பார்த்து கொள்ள
அதில் அல்லாஹ் தஆலா நல்லவர்களோடு சேர்த்து தான் அல்லாஹ் தண்டிக்கிறார். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக காற்றடிக்கும் பொழுது, மழை மேகமெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று வீட்டில் எப்படி இருக்கும்போது இருக்கும் என்று சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதட்டமாக காணப்படுவார்கள். காற்றடிக்குது வேகமாக, மழை வேகம் சூழ்ந்து விட்டது என்று சொன்னால் நம்மெல்லாம் நல்ல மழை பெய்யும் சந்தோஷமா இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சமயத்தில் ஒரு பதட்ட நிலையிலே காணப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். வீட்டிலே அங்கும் இங்குமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்து விட்டால் மகிழ்ச்சியோ சந்தோஷமோ அப்படி ஒரு மகிழ்ச்சியை அடைந்து விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே என்று நபியிடத்தில் இதை பற்றி நான் கேட்டேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேகத்தினால் இதை போன்று காற்று வேகமாக அடிக்கிறது, இதன் மூலமாக என்னுடைய சமுதாயம் அல்லாஹ்வுடைய வேதனையினால் சாட்டப்பட்டு விடுமோ என்று நான் அறிகிறேன் ஆயிஷா என்று சொன்னார். இந்த வேகமாக காற்றடிப்பதன் மூலமாக, மேகமூட்டத்தின் மூலமாக மற்ற சமுதாயங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்திருக்கிறான். அதுபோல ஒரு தண்டனை வேதனை அல்லாஹ் தஆலா இறக்கி விடுவானோ என்று பயந்துதான் இப்படி நான் பதட்டமாக வீட்டிலே அங்கும் இங்குமாக நான் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையுடைய காலங்களில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை வருவதை கண்டால் ஹாதிஹி ரஹ்மா, ஹாதிஹி ரஹ்மா என்று சொல்வார்கள். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று மகிழ்ச்சி அடைந்து கொள்வார். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய அருள் என்று சொன்னதை இந்த ஹதீஸிலே, இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் பார்க்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கக்கூடிய இந்த மழை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய இந்த மழை பல உலகத்தினுடைய பல இடங்களில் நம்ம பார்க்குற தண்ணிக்காக வேண்டி பல கிலோமீட்டர் சென்று தான் அவங்களுக்கான தண்ணி பெற முடியும். நமக்கு அல்லாஹ் தஆலா வீட்டிலிருந்து அல்லாஹ் தண்ணி கொடுத்துதான். அப்போ அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் கொடுத்த அந்த நேமத்து அதெல்லாம் ஒரு தண்ணீருக்காக வேண்டி அரை நாள் ஒரு நாள் ஆகிவிடுகிற அந்த தண்ணீரை எடுத்துட்டு நம்ம வீட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் உலகத்தினுடைய பல பகுதிகளில் தண்ணீரினுடைய அந்த தேவைகளை நாம் செய்திகளில் பார்க்கணும். அந்த அளவுக்கு மனிதனுக்கு தண்ணீர் ஒரு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையான திருமறை குர்ஆனில் 42வது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொல்கிறான், வஹுவல்லதி யுனஸ்ஸிலு கைஸ மின் பஅதி மா ஸனது வயன்ஷுரு ரஹ்மா. அவர்கள் மழை பெய்யாது என்று அவர்கள் நிராசை அடைந்து விடுகிறார்கள். இனி மழை பெய்யாது, பெய்யாது, இந்த ஆண்டு பெய்யாது, இந்த வருஷம் பெய்யாது, இந்த மாதம் பெய்யாது என்று அவர்கள் மழை பெய்யாது என்று சொல்லி நம்பிக்கை எழுந்து விடுவார்கள். அப்படி ஆகிவிட்டார். ஆனால் அல்லாஹ் தஆலா யுனஸ்ஸிலு கைஸ மின் பஅதி மா ஸனது, அல்லாஹ் அவன் நாடிய சமயத்தில் மழையை பொழிவிப்பான், அல்லாஹ் பொழிவிக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி இந்த வசனத்தில் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் என்பதை பற்றி மழையே வரவில்லை என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அல்லாஹ் அவன் நாடிய சமயத்தில் அல்லாஹ் மழையை பொழிவிப்பான் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு துளி கூட வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு, இந்த மண்ணிற்கு ஒரு துளி கூட இந்த நீர் விழாது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலா வயன்ஷுரு ரஹ்மா, இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய அருளை பரப்புகிறான் என்று சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் பரப்புகிறான். அவனே புகழுக்குரியவன், அவனே பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் முடிக்கிறான். அடுத்ததாக மழையின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பாடத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஆர்வப்படுகிறார். நிறுவனம் என்ன என்று சொல்லி
56வது அத்தியாயத்தில் அல்லாஹ் 68 முதல் 70வது வசனம் வரை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? அஃபர் ஐதுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் தண்ணீரை பற்றி சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கலாம். தண்ணியை பற்றி நீ சிந்திக்க மாட்டியா என்று கேட்டுவிட்டு, அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம தண்ணியை குடிக்கிறோம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம், இதை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் மேலும் கேட்கிறார். மினல் மூசலி அந்நாமுல் மூசிலோ, அதை நாம் மேகங்களிலிருந்து நாம் இறக்குகிறோமா அல்லது நீங்கள் இறக்குகிறீர்களா? அந்த மேகத்திலிருந்து தண்ணீரை நாம் தான் இறக்குகிறோமா நீங்களா இறக்குகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகிறான். எழுப்பிவிட்டு சொல்கிறான் மேலும், லவ் யஷாஉ உஜாஜன் ஃபலல்லா தஷ்குரு, நாம் நாடு இருந்தால் அந்த தண்ணியை நல்ல தண்ணியை உப்பு நீராக இருக்கும். அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நல்ல தண்ணி இருக்குது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், அதை உப்பு நீராக நாங்கள் மாற்றிவிடுவோம். அதை மாற்றுவதற்கு அல்லாஹ்வுக்கு ஒரு செகண்ட் போதாது, அதை நாம் அப்படி ஆக்கிவிடுவோம். எனவே நீங்கள் ஃபலல்லா தஷ்குரு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் இப்படியெல்லாம் கொடுத்தாங்க, உங்களுக்கு உப்பு நீராக ஆக்காமல் நல்ல தண்ணீராக அல்லாஹ் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றியை செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எவ்வளவுதான் சொகுசு வீடாக இருந்தாலும் பங்களாக்களை கட்டி இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா அவ்வளவுதான் மாற்றம், அந்த சொகுசெல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு தண்ணீருடைய பிரச்சனை இருப்பதை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். என்னதான் தண்ணீரில் அப்படியே வெள்ளம் அடைத்து கொண்டு செல்கிறது, தண்ணீராக நெருந்து கொண்டு போகிற குடிக்க முடியுமா? சாக்கடை தண்ணீர் குடிக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் தஆலா நல்ல தண்ணீரை அல்லாஹ் கொடுக்கிறான் இல்லையா, அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரப்புக்கு அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நீங்கள் ஃபலல்லா தஷ்குரூன், நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா, நீங்கள் அல்லாஹ்வை நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். அதே போல இந்த தண்ணீரை பற்றி மழையை பற்றி அல்லாஹ் தஆலா பாடமாக நமக்கு சொல்லும் பொழுது, திருமறை குர்ஆனில் 67வது அத்தியாயம் வசனம் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் அரைதும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா ஃபமை அதிகும் பிமாயின் மைன், உங்களுக்கு இந்த தண்ணீர் இருக்கிறது பூமிக்கு உள்ளே ஆழமாக சென்று மறைந்து விட்டால் தண்ணீர் தெளிவாக ஓடக்கூடிய நீரை உங்களிடத்திலே கொண்டு வரக்கூடியவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். பூமிக்கு உள்ளே சென்று பல அடி ஆழத்திற்கு உள்ளே சென்று விட்ட அந்த நீரை உங்களுக்கு எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான்? அதை பற்றி நீ எண்ணி பார்க்க வேண்டாமா? யார் அதை உங்களுக்கு ஓடக்கூடிய நீரை, தெளிவாக ஓடக்கூடிய தெளிவான நீரை உங்களுக்கு யார் கொடுக்கிறான்? அந்த கொண்டு வரக்கூடியவன் யார்? உங்களால் முடியுமா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகிறான். உங்களால் கொண்டு வர முடியுமா? பல அடி ஆழத்திற்கு அந்த தண்ணி போயிடுச்சு. அப்போ தெளிவான நீரை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ்வுடைய அந்த மழை நீரை பற்றி, அதனுடைய ஞானத்தை பற்றி ஒரு நொடியை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இதை போன்ற வசனங்களின் மூலமாக இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா நம்ம பார்த்து அல்லாஹ்வுடைய ஞானத்தை பற்றி இங்கே சொல்லி காட்டுகிறான். அதே போல 23வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ராமத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? நாம் இந்த ராமத்தை அளவோடு இருக்கிற பூமிக்கு ஒரு அளவோடு தான் இந்த மழையை நாங்கள் விளைவிக்க செய்கிறோம். இஷ்டத்துக்கு அப்படியே மழை வந்தாலும் ஆபத்து தானே, வீடெல்லாம் அடிச்சு போயிடும். அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பிளான் பண்ணி செய்யறான். அல்லாஹ் சொல்றான், ஒரு பிளானிங் கரெக்டா இந்த பூமிக்கு இந்த இடத்துல ஒரு மழை பெய்யணும், மழை பெய்ஞ்சா இந்த விவசாயம் நல்லா இருக்கும், மனுஷன் வாழ முடியும், புற்பூண்டு எல்லாம் முளைச்சி விலங்கினங்களுக்கெல்லாம் உணவாக இருக்கும், மனுஷனுக்கும் உணவாக இருக்கும் சொல்லி அல்லாஹ் தஆலா சரியா ஒரு பிளானோட இந்த பூமிக்கு இந்த இடத்துல இந்த மழை பெய்ஞ்சா நல்லது, இங்கே மழை பெய்ஞ்சா அந்த இடத்துல ஒரு மழை பெய்ஞ்சா நல்லதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு பிளானோட தான் மழையை இறக்குகிறான். தேவைகளுக்கு ஏற்ப அதை நாம் இறக்குகிறோம் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அதை பூமியில நாங்கள் தங்க வைக்கிறோம். என்ன அடிச்சுட்டு போயிடும் கடலுக்கு. அதை தங்க வைக்கிறது நாம் தான். நாம் நினைத்தால், நாம் நாடினால் அதை போக்கி விடுவதற்கும் எனக்கு சக்தி இருக்கிறது. நல்லா சொல்றோம்.
கூட விடுவார். நீங்கள் மழை எல்லாம் நல்லா பெய்யுது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் நாடுனாதான் அந்த பூமிக்குள்ள போய் இருந்து அவர் நமக்கு தண்ணியாக கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு அந்த கிணறு போர் என்ன போட்டாலும் தண்ணி இல்லாமல் அல்லாஹ்வால ஆக்கிவிடுவேன் என்று சொல்கிறான். நான் நாடினால், நான் நினைத்தால் உங்களுக்கு தண்ணீர் இல்லாதவாறு அதை நான் ஆக்கிவிடுவதற்கு சக்தி உள்ளவராக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வால சொல்கிறார். அதே போல மழை தடைபடுவதற்கான காரணங்கள் பல காரணங்கள் இருந்தாலும் இப்னு மாஜாவில் 4019வது செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தங்களுடைய செல்வங்களை ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அதன் மூலமாக கூட மழை தடுக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஜக்காத்தை அல்லாஹ்வுடைய அந்த விதித்த அந்த ஜக்காத்தில் மற்றவர்களுடைய ஹக்கை வைத்துக் கொண்டு இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அதிகமானவர்களாக ஆகிவிட்டால், ஜக்காத் கொடுக்காமல் தடைப்பட்டு கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டி அப்படியெல்லாம் இருந்தால் மழை தடைப்படும், மழை வராது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ மழை தடுக்கப்படக்கூடிய காரணங்களில் இதுவும் ஒன்று. கால்நடைகள் இல்லாமல் இருந்தால் மழை போக மாட்டாங்க. கால்நடைகளுக்காக வேண்டி கொஞ்சம் நஞ்ச மழைகளை பெய்ய வச்சு அல்லாஹ்வால கால்நடைகளுக்கு கொடுக்கிறான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் ஒருவர் இருந்தார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக மழை தடைபடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதையும் இந்த ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அருளை தூரமாகக்கூடிய இன்னொரு செய்தி என்ன என்று கேட்டால், திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்கிறான்? வலவு அன் அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு தக்வாவுடன் வசித்து இருந்தால், என்ன சொல்றான்? ஈமானோடு வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்திருந்தால், தக்வாவுடைய இதயச்சமுடையவர்களாக நீங்கள் வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு நாம் வானம் பூமியிலிருந்து அருள் வாசல்களை திறந்து வைத்திருப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விற்கு பயந்து அச்சமடைந்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வானத்திலிருந்து அருள் வாசல்களை மழை கொண்டோ மழை கொண்டோம் பரக்கத் அல்லாஹ்வால ஏற்படுத்தி விடுவான். மழையை உங்களுக்கு அல்லாஹ் தாராளமாக வழங்குவான் என்பதாக அவனுடைய அருள்முறையான திருமறை குர்ஆன்ல மழை வருவதற்கு, மழை தடைப்படுவதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்றான். இதை அச்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அங்கு மழை வராது, மழை தடைப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். அடுத்ததாக மழை தடைப்படுவதற்கான இன்னொரு காரணத்தையும் திருமறை குர்ஆன்ல பார்க்கலாம். 71வது அத்தியாயம் 10வது வசனம். இதுல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? ஃபகுல்துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் பாவமன்னிப்பு கேட்க வேண்டும். பாவங்கள் அதிகமாகிவிட்டால் மழை வராது. பாவங்கள் அதிகமாகி இந்த உலகத்தில் அநியாயமும் அக்கிரமங்களும் அதிகமாகிவிட்டால் அல்லாஹ் தஆலா மழையை கொடுக்க மாட்டான். மழையை நிறுத்தி தடைப்பட்டு இருக்கும், மழை வராது. அப்போ வரணும் என்று சொன்னால் உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவன் பெரிதும் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இப்படி கேட்டுவிட்டால் உங்களுக்கு என்ன நன்மை? அலைக்கும் மித்ராரா, அவன் உங்கள் மீது தொடர்ச்சியாக உங்களுக்கு மழையை அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து உங்களுக்காக இறக்குவார். எப்போ? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு, யா அல்லாஹ் நான் தெரிந்தோ தெரியாமலோ என்னிடத்தில் இருந்த பாவம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு நான் நீ மன்னிக்க முடியாதா என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே மனமுருகி, உண்மையிலேயே வாயில சொல்றது இல்லை, வாயில யாருனாலும் சொல்லி மன்னித்து வைத்து மனதார அல்லாஹ்விடத்தினுடைய பாவத்துக்காக வருந்தி அல்லாஹ்விடத்தில் யார் துஆ செய்வார்களோ அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள் வாசல்களை வானத்திலிருந்து திறந்துவிட்டு மழையை அல்லாஹ் தஆலா பொய்ய வைக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய அருளால் திருமறை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்விடத்திலே இப்படிப்பட்ட என்னென்ன காரணங்களை அல்லாஹ் தஆலா நமக்காக சொல்லி காட்டுகிறானோ அதையெல்லாம் நாம் கேட்டு செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக
நம் அனைவரையும் ஆக்கிய முடிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மழை தடைபடுவதற்கான இன்னொரு காரணம், மழை வரவில்லை என்றால் உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அதே போல சகோதரர்கள் மத்தியிலே பேச்சுவார்த்தை இல்லை என்று சொன்னால் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பாவம் என்னென்ன பாவங்கள் எல்லாம் அக்கிரமம், புறம் பேசுதல், பொய் பேசுவது, இது போன்ற கோர் மூடுவது, இது போன்ற பல அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களெல்லாம் தூரமாகி தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் தொழுவது, ஜகாத்தை நிறைவேற்றுவது, தர்மங்களை அல்லாஹ்வின் பாதையை சிறப்பாக கொடுப்பது, இதன் மூலமாக அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வரலாம். அடுத்து இப்னு மாஜாவில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அளவுடைய இடையில மோசடி செய்தாலும் மழை தடைபடும். மக்கள் அளவு மற்றும் இடையிலே மோசடி செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பஞ்சம், கடுமையான சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். மேலும் ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா ஏவிவிட்டு உங்களுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆக்கி விடுவார். உங்களுக்கு அநீதி செய்வார்கள். ஆட்சியாளர்கள் நல்லதுதான் செய்ய வேண்டும், அநீதி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அமானத் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை தடைபடுவதற்கு காரணத்தை சொன்னார்கள். புகாரியில் இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். 1032வது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை விடுவதற்காக வேண்டி துஆ செய்தார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் ஜும்மாவுடைய குர்ஆனை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் திடீரென எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரே மழை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே மழைக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லி ஒரு சஹாபி கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கே நின்றவாறு அல்லாஹ்விடத்திலே இஸ்திஸ்கா துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே மழையை பொழிய வைப்பாயாக, நன்மையான காரியங்களுக்கு அதிகமாக்குவாயாக என்று, இந்த மழையை நன்மையுடையதாக ஆக்குவாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அந்த சஹாபியை அறிவிக்கிறார். அந்த துஆ செய்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை நல்ல மழை கொட்டு மழை நல்ல பெய்தது என்று அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தியையும் பார்க்கிறோம். அதே மாதிரி புகாரியில் 1014வது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆவை மழை பெய்த பிறகு எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஒரு துஆவை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அதிகமாக பெய்து கொள்ளுமோ என்று நமக்கு அச்சம் விட்டால் உடனே இந்த துஆவையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் வழிகாட்டினார்கள். அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா யா அல்லாஹ், எங்களை சுற்றிலும் இந்த மழையை பொழிய செய்வானாக. இந்த ஊரிலேயே நீங்கள் இந்த மழையை கொடுத்து விடாது, வீடெல்லாம் பாதிக்கும். சுற்றி உள்ள காட்டு பகுதியிலே மரங்கள் நிறைந்த பகுதிகளிலே மழையை பொழிய செய்வார்கள் என்றும் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை மேடுகள், பள்ளத்தாக்குகள், மரங்கள் வளரக்கூடிய இடங்களிலே மழையை பொழிய வைப்பார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை நின்று விடாமல் இருப்பதற்காகவும் தண்ணீர் தேவைக்காகவும் இப்படி துஆ அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு உலகத்தையும் வெற்றி அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரும் காத்திருப்பானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين برحمتك يا